ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் டு பிகம் எக்ஸ்ட்ரீம்லி ரிச் இன் யுவர் பிஸ்னஸ் அண்ட் டு நெவர் ஸ்டே ஆவரேஜ் எய்தர் செல் வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்டஃப் டு அ வெரி ஸ்மால் நம்பர் ஆஃப் ரிச் பீப்புள் சூப்பர் சீப் ஸ்டஃப் ஆர் செல் வெரி சீப் ஸ்டஃப் டு அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ இதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் நெவர் பி ஆவரேஜ் இன் யுவர் பிஸ்னஸ்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸஸ் ப்ளீட் ஆகிறதுக்கு காரணமே என்னன்னா தே பிகம் ஸ்டக் இன் த மிடில் கிரவுண்ட். அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டஃபை ரிச் பீப்புளுக்கும் விற்கிறது இல்லை, ரொம்ப சீப்பான ஸ்டஃபை லாட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் விக்கிறது இல்ல. இங்க அவங்க பண்ற தப்பு என்னன்னா they sell average people, they sell average products to average people at average prices. இந்த மாதிரி பண்ணாக்கா they will definitely get average results only, they will never get phenomenal results. பிசினஸ்ல இங்க என்ன ரியலைஸ் பண்றது இல்ல அப்படினாக்கா it is far easier to sell a 10 lakh solution or a product to a couple of people than selling 1000 rupees products to 1000 people. ஏன்னா இது ரொம்ப ஈஸின்னு சொல்றேன்னா you don't have to be very rich to sell to rich people. ஆனால் நீங்க ரிச்சான பீப்புளுக்கு ஹை காஸ்ட்ல எக்ஸ்பென்சிவான ஸ்டஃப் விக்கலனாக்கா யூ வில் நெவர் பிகம் ரிச் இன் யுவர் பிசினஸ். பிரீமியம் கஸ்டமர்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா தே டோன்ட் வாண்ட் சீப் சொல்யூஷன்ஸ், தே வாண்ட் ரிலையபிலிட்டி, கிளாரிட்டி அண்ட் ரிசல்ட்ஸ் இன் தி சொல்யூஷன்ஸ் which you offer. ஸோ நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்ல ஆரம்பிக்க போறீங்கன்னா கம் இன் டு தி கிளியர் மைண்ட் செட் எய்தர் ஐ எம் கோயிங் டு பிளே ஆன் த வால்யூம் ஆர் ஐ எம் கோயிங் டு பிளே ஆன் த பிரைஸ். ரெண்டுமே இல்லாம ஆவரேஜான ப்ராடக்ட்டை ஆவரேஜான பிரைஸ்ல ஆவரேஜான பீப்புளுக்கு நீங்க வித்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் ஆவரேஜ் மார்ஜின்ஸ். இங்க மார்ஜின்ஸ் நீங்க ஆவரேஜா பண்ண you won't be able to put enough money, pump back money into your business to invest in R&D or invest in marketing. அதனால உங்க business எப்பவுமே ஆவரேஜா தான் இருக்கும். So ஆவரேஜான பிசினஸ்னால உங்களால ஆவரேஜான சக்சஸ் தான் அச்சீவ் பண்ண முடியும். You will never get phenomenal success in your business unless and until you follow this law in your business.